இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டெய்லியும் பார்த்தீங்கன்னா 10 சம்ஸ் பார்க்க போகிறோங்க. அதில் முதல் டாபிக் பார்த்தீங்கன்னா தனிவட்டின்ற டாப்பிக்லேருந்து கொண்டு வந்திருக்கோம். நமக்கு தனிவட்டிக்கான பேசிக்ஸ் என்ன, தனிவட்டியோட ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 இந்த ஒரு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சால் போதுங்க. பட் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறதில்ல. இது இல்லாமல் நமக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்குது, டோட்டல் அமௌண்ட் மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, அசலையும் பிரின்சிபலையும் நமக்கு கிடைக்கிற வட்டியையும் கூட்டினா நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடச்சிரும். இந்த ரெண்டு பேஸ் ஃபார்முலாஸை வச்சு தான் நம்ம இந்த டாபிக் ஃபுல்லாகவே சால்வ் பண்ண போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதில் நான் யூஸ் பண்ண போகிற ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா நமக்கு அசலோட தொகைக்கு நேராக அசலோட சதவீதம் எழுதுனுங்க. அசலோட சதவீதம் எப்பயுமே நம்ம கடன் வாங்குகிற தொகைங்கிறது 100% இருக்கும். ஸோ 100%க்கு நேராக பிரின்சிபல். ஓகேங்களா, நம்ம தனிவட்டியோட அமௌண்ட்டுக்கு நேராக தனிவட்டியோட சதவீதம் எழுதணும். கரெக்டுங்களா, தனிவட்டியோட அமௌண்ட்டுக்கு நேராக தனிவட்டியோட சதவீதம் எழுதணும். தனிவட்டியோட சதவீதம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜுங்கிறது ஒன்றும் இல்லை, என்னையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுறதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ். இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நமக்கு கிராஸில் இருந்தால் மட்டுமே பெருக்க வேண்டும், மல்டிப்ளை பண்ண வேண்டும். ஓகேங்களா, கிராஸுங்கிறது மல்டிப்ளிகேஷனை குறிக்கும். ஸோ கிராஸில் இருந்தால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும். சார் அப்போ எந்தெந்த சைடில் சார் சிம்ப்ளை பண்ணலாம் பாருங்கள். நமக்கு டாப்பில் கிடைமட்டமாக ஹரிசாண்டலாக டிவைட் பண்ணலாம். அதாவது 100%யும் பிரின்சிபலில் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு தொகையை போடுவோம், அந்த இடத்துல சிம்ப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பாட்டமில் ஹரிசாண்டலில் நம்மளால் சிம்ப்ளிஃபை பண்ண முடியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் அடிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வெர்டிக்கல் சைடில் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஓகேங்களா, லெஃப்ட் வெர்டிக்கல் சைடில் டிவைட் பண்ண முடியும். எப்படி சார், 100%யும் தனிவட்டியோட பர்சன்டேஜையும் நம்மளால் சிம்ப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி தான் ரைட் சைடு வெர்டிக்கல் சைடு, அதாவது செங்குத்தா ரைட் ஹேண்ட் வலது பக்கத்தில் இருக்கிறதையும் நம்மளால் சிம்ப்ளை பண்ண முடியும். பிரின்சிபலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் சிம்ப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, இதுதான் பேசிக் கான்செப்ட்டு. கிராஸில் இருந்தால் மட்டும் மல்டிப்ளை பண்ணும். அதாவது தனிவட்டியோட சதவீதத்தையும் பிரின்சிபல் சதவீதத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100%யும் தனிவட்டியும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. ஓகேங்களா, இதுதான் நமக்கான கான்செப்ட். இன்னைக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு சர்டைன் பீரியடில் 4500 அசலுக்கு, அப்போ நமக்கு பிங்கிறதான் அசல், அதாவது பிரின்சிபலை தமிழில் அசல்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல் வந்து 4500 ரூபா, அசலுக்கு மொத்த தொகை 5000 கிடைத்தால், மொத்த தொகைங்கிறது ஒன்றும் இல்லை டோட்டல் அமௌண்ட்டு, அதை நம்ம ஏன்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்போ டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 5000. இப்படி கிடைக்கிறப்போ அதோட தனிவட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஃபார் த பிரின்சிபல். சார் இங்கிலீஷ் கொஸ்டினில் எதுவுமே மென்ஷன் பண்ணலையே சார், என்ன சார் எடுத்துக்கிறதுனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை தான் நமக்கு நார்மலாக இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் வந்து கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா வந்து அவங்களே டைரெக்டாக சொல்லிடுவாங்க கூட்டு வட்டின்னு. ஓகேங்களா, ஃபார் த பிரின்சிபல் ஆஃப் 4500 விச் கிவ்ஸ் அன் அமௌண்ட் ஆஃப் 5000 அட் த எண்ட் ஆஃப் சர்டைன் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தெரியும். என்ன, டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது அசலையும் வட்டியையும் கூட்டுறதா நமக்கு டோட்டல் அமௌண்ட்டாக இருக்கும். நமக்கு இதில் டோட்டல் அமௌண்ட் மொத்த தொகைங்கிறது 5000 ரூபா கொடுத்துருக்காங்க, அதை எழுதிடலாம். விச் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அசல் பார்த்தீங்கன்னா 4500 ரூபா கொடுத்துருக்காங்க, அதை எழுதிடலாம். நமக்கு தனிவட்டி எஸ்ஐங்கிறது தனிவட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, அதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ +4000 இருக்கிறது ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸில் போயிடும். அப்போ 5000 இருந்து சிம்பிளாக 4500 மைனஸ் பண்ணாலே நமக்கு தனிவட்டி கிடச்சிரும். எவ்வளோ கிடைக்க போகுது, சரி எஸ்ஐ 500 ரூபாய் அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான தனிவட்டியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏன்றது ஆன்சர். நம்ம ஒரிஜினல் கொஸ்டின் தான் வச்சு காமிச்சு சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கு அதன் ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனிவட்டியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு, ₹500 ஃபார் 6 இயர்ஸ் அட் 5% per annum. ரூபாய் 500க்கு 6 ஆண்டுகளில் 5% வட்டி வீதத்தில் தனிவட்டி வீதத்தில் கிடைக்கும் தொகைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு தான் நமக்கு இங்கிலீஷ் கொஸ்டின் முக்கியம். இங்கிலீஷ் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கப்போ பைலிங்குவலில் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, ரொம்ப சிம்பிள். நமக்கான அசல் பார்த்தீங்கன்னா 500 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ 100% அசலுங்கிறது நமக்கு எப்பயுமே 100% இருக்கும். அதுக்கு நேராக நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டை எழுதிருங்க 500 ரூபா. நமக்கு தனிவட்டியோட அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க, அது எனக்கு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் எஸ்ன்னு எழுதிட்டேன். தனிவட்டிக்கு நேராக தனிவட்டியோட சதவீதம் எழுதணும். தனிவட்டியோட சதவீதங்கிறது என்ன சொன்னேன், என்னையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன். கரெக்டுங்களா, என்னையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்னங்கிறது 6 இயர்ஸ், ஆறுங்கிறது 5%. மல்டிப்ளை பண்ணால் 6 × 5 30%
வேல்யூ தான் நமக்கான தனி வட்டியாக இருக்குங்க. நம்ம கிராஸில் இருந்தால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோம். ரொம்ப சிம்பிள். 100ல் இருக்க ஒரு ஜீரோவையும் 30ல் இருக்க ஒரு ஜீரோவையும் கட் பண்ணி விட்டுறேன். நம்ம லெஃப்ட் சைடில் வெர்டிக்கல் அடிக்கலாம்னு சொன்னோம், அடிச்சாச்சு. இதேமாதிரி 10ல் இருக்க ஒரு ஜீரோவையும் 500ல் இருக்க ஒரு ஜீரோவையும் கட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா டாப்பில் ஹரிசாண்டலாக இருக்கிறத நம்மளால் சிம்பிளை பண்ண முடியும்னு சொன்னோம், பண்ணியாச்சு. இப்போது 3ஐயும் 50ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தனி வட்டி கிடைக்கும். 3 × 5 15, ஒரு ஜீரோ இருக்குனால ஒரு ஜீரோவை கண்டுபிடிச்சிடலாம். விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே 1 இருக்குது, இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 1 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஷினுக்கான தனிவட்டி எவ்வளோ? 150 ரூபாய் என்பது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நமக்கான தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தனி வட்டியிலே அசல் கண்டுபிடிக்கிறதுலேருந்து கொண்டு வந்திருக்கீங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஆண்டிற்கு 5% தனி வட்டி வீதம், அதாவது 5% per annumனு இங்கிலீஷில் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆண்டிற்குன்னு நமக்கு தமிழில் கொடுத்துருக்காங்க. 5% தனி வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி 5 ரூபாய். அப்போ நமக்கு 6ங்கிறது 5%, என்னங்கிறது 5 இயர்ஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டிங்கிறது 5 ரூபான்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அசலின் மதிப்பு யாது? அசலுங்கிறத நம்ம என்ன டினோட் பண்ணோம்? பிரின்சிபல் டினோட் பண்ணோம். ஸோ பியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நமக்கு 100%ங்கிறது எப்போயுமே என்ன? அசலாக இருக்கும். கரெக்டுங்களா? அசலோட வேல்யூ நமக்கு தெரியுமா? அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் டைரெக்டாக பின்னு வச்சுக்கிறேன். பிரின்சிபலுக்கு அமௌண்ட்டுக்கு கீழே என்ன எழுதணும்? தனிவட்டியோட அமௌண்ட் எழுதணும். தனிவட்டியோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபா கொடுத்துருக்காங்க, அது எழுதியாச்சு. தனிவட்டிக்கு நேராக தனிவட்டியோட சதவீதம் எழுதணும். என்னையும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுற தனிவட்டியோட சதவீதம். ஸோ 5 × 5 25 சதவீதம் தான் நமக்கு 5 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. 100%ங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு இந்த 5 இந்த 25 சிம்பிளை பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். கிராஸில் இல்லை, ஸோ சிம்பிளை பண்ணலாம். 1 5 5, 5 × 5 25. அதே மாதிரி 100ஐயும் 5ஐயும் நம்மளால் சிம்பிளை பண்ண முடியும். ஸோ கட் பண்ணிடலாங்களா? 1 5 5, 20 × 5 100. அப்போ நமக்கான அசல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபாய் கிடச்சிருக்கு? 20 ரூபாய்ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி என்பதான் சரியான விடை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அசல்ன்ற டாப்பிக்கில் இருந்தால் கொண்டு வந்துருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மீனா 9% வட்டி வீதத்தில் 1 வருடத்திற்கான தனிவட்டி. அப்போ என்னங்கிறது எத்தனை வருஷம்? என்னங்கிறது பார்த்தீங்கன்னா 1 இயர்னு சொல்லிட்டாங்க. தனிவட்டி வந்து 45 ரூபாய் தருகிறார். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எவ்வளோ? 45 ரூபாய். மற்றும் அவர் கடனாக பெற்ற தொகை, அதாவது அசலுங்கிறது நம்ம கடனாக வாங்குகிற தொகையோ இல்லை கடனாக கொடுக்குற தொகையோ தான் நமக்கு அசல். அப்போ பிரின்சிபலுங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? 4xன்னு சொல்லிட்டு இதில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி தான் பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். 100% அப்படிங்கிறது நமக்கான அசல், அதாவது கடன் வாங்கின தொகை எவ்வளோ? 4xன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவர் எவ்வளோ தனிவட்டி கொடுத்துருக்காரு? 45 ரூபாய் தனிவட்டி கொடுத்துருக்காரு. எவ்வளோ பர்சன்டேஜ் தனிவட்டி சதவீதத்தை கொடுத்துருக்காரு? என்னையும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் தனிவட்டியோட சதவீதம் கிடச்சிரும். 1 × 9 9% அப்படின்றதுக்கு நமக்கு 45 ரூபா. ஸோ 9ஐயும் 45 கட் பண்ணிடலாங்களா? 1 9 9, 5 × 9 45. இங்கே இருக்க 4ஐயும் 100ஐயும் நம்மளால் சிம்பிளை பண்ண முடியும். ஸோ 4ஆல் அடிக்கிறேன். 1 4 4, 25 × 4 100 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ நமக்கு கிராஸில் பாருங்கள் நம்பர்ஸ் இருக்குது. என்ன நம்பர் இருக்குது? 25 × 5. 25ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 125ன்னு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 1ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ்ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 125. இதில் உங்களுக்கான டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷினுக்கான அசல் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? அசல் எவ்வளவு ரூபாய் என்பதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நமக்கான 5th சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் டோட்டல் அமௌண்ட் எப்படி ஃபைன் பண்ணுறதா பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். மாலா ஆண்டிற்கு 11% வட்டி வீதம், அதாவது 11% per annum இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு ஆண்டிற்கு 11% வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. 5000ஐ 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். அதாவது 5000 ரூபாயை 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 2ஆம் ஆண்டு முடிவில் அவர் பெறும் மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தனிவட்டி கண்டுபிடிச்சி டோட்டல் அமௌண்ட்டுங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கான பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 5000 ரூபாய். அப்போது அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது நமக்கு எப்பயுமே என்னன்னு சொல்லியிருக்கேன்? 100% சொல்லியிருக்கேன். நான் இந்த 5000 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் என்ன, தனிவட்டி என்ன கிடைக்கிதுன்னு கண்டுபிடிக்கிறேன்.
தனி வட்டிக்கு நேரம் என்ன கண்டுபிடிக்கணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ். எண்ணையும் ஆறையும் மல்டிப்ளை பண்ணணும். எண்ணுங்கிறது பார்த்தீங்கன்னா 2 ஆண்டு, ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா 11%. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 22 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ 22% வேல்யூ எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். ஸோ சிம்பிள். 100ல் இருக்க 2 ஜீரோவையும் 5000ல் இருக்க 2 ஜீரோவையும் கட் பண்ணி விட்றேன். கட் பண்ணிவிட்டு கிராஸில் தான் நமக்கு நம்பர்ஸ் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணுறேன். 22யும் 50யும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? 22யும் 50யும் மல்டிப்ளை பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்? 22 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 22 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 110ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? 22 × 5 110. 50ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஜீரோவை மட்டும் சேர்த்துறேன். அப்போது நமக்கு கிடைக்கிற தனி வட்டி எவ்வளோ? 1100 ரூபாய் கிடச்சிருக்கு. நமக்கு அது கேட்கல கொஷினில். டோட்டல் அமௌண்ட் மொத்த தொகை கேட்டிருக்காங்க. மொத்த தொகைங்கிறது என்ன? அசலையும் வட்டியும் சேர்த்தா நமக்கு மொத்த தொகை கிடைக்கும். நமக்கான அசல் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5000 ரூபாயை தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் நமக்கான அசல் தொகை. இந்த 5000 ரூபாய்க்கு நமக்கு 2 வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு? 1100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடச்சிரும். எவ்வளோ? 6100 என்பது இந்த கொஷினுக்கான மொத்த தொகையாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் சி என்பது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நமக்கான 6th சம் பார்த்தீங்கன்னா தனி வட்டியில் மொத்த தொகை கண்டுபிடிக்கிறது தான். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கமல் ஒரு ஆண்டிற்கு 7% வட்டி வீதத்தில் ரூபாய் 3000 சேமிக்கிறார். ஓராண்டு முடிவில். அப்போ என்னங்கிறது 1 இயரு. எவ்வளோ சேமிக்கிறாரோ அதுதான் நமக்கு பிரின்சிபல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எப்பயுமே பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. 7%. அவர் பெரும் தனி வட்டியையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டிங் கேட்டிருக்காங்க. தொகையையும் அப்படின்னு கேட்டாங்கனாலே உடனே நம்ம இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துருந்தோம். என்னன்னு பாருங்கள். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த அமௌண்ட் ரிசீவ்டு பை ஹிம் அட் த எண்ட் ஆஃப் 1 இயர். அதாவது டோட்டல் அமௌண்ட்டை தான் கேட்குறாங்க. அமௌண்ட் ரிசீவ்டு பை ஹிம் அட் த எண்ட் ஆஃப் 1 இயர். ஒரு வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டை வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்குவாங்க அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம போன கொஸ்டின்லாம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான். நமக்கான 100%ங்கிறது நமக்கான அசல். கரெக்டுங்களா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3000 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு தனி வட்டி கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜுங்கிறது என்ன? எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுறது. எண்ணுங்கிறது நமக்கு 1 இயர் கொடுத்துருக்காங்க. ஆறுன்றது 7%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1 × 7 7ன்னு கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். கிராஸில் இருந்தால் மட்டும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 100ல் இருக்க 2 ஜீரோவையும் 3000ல் இருக்க 2 ஜீரோவையும் கட் பண்ணி விட்டுறேன். அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள்? 7 30. ஸோ கிராஸில் இருக்குது. கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணிடலாம். 7 × 3 21. ஸோ அங்கே இருக்க ஒரு ஜீரோ அப்படியே போட்டுடலாம். 210ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கான தனி வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு? 210ன்னு கிடச்சிருக்குங்க. நமக்கு அது மட்டும் கேட்கல, டோட்டல் அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கான அசல் வந்து 3000 ரூபாய், வட்டி வந்து 210 ரூபாய். ரெண்டையும் கூட்டினா நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடச்சிரும். 3210ன்றது நமக்கான டோட்டல் அமௌண்ட். அப்போ எந்த ஆப்ஷன் நமக்கான ஆன்சர்? ஆப்ஷன் ஏ அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான 7th சம் பார்த்தீங்கன்னா தனி வட்டியில் எண் கண்டுபிடிக்கிற மாடலில் கொண்டு வந்திருக்கேன். எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம இது வரைக்கும் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாடல் தான் சால்வ் பண்ண போகிறோம். அசல் ரூபாய் 10,000 ஆனது ஆண்டிற்கு 10% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2000 வட்டியாக பெற்றுத்தரும்னு கேட்டிருக்காங்க. வட்டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2000 ரூபாய். எவ்வளோ அசல் சொல்லிட்டாங்க? 10,000 ரூபாய் அசல் சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10%. நமக்கு எண் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்ததை நம்ம பாக்ஸ் மெத்தட் படி அப்படியே எழுதிடலாம். நமக்கு 100%ங்கிறது நம்மளோட அசல். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? நமக்கு எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கு? இதுக்கு 2000 ரூபாய் வட்டி கிடச்சிருக்கு. எத்தனை வருஷம்னு தெரியாது. ஸோ எண் தெரியாது நமக்கு. ஆறு எவ்வளோ தெரியும்? 10% கொடுத்துருக்காங்க. எண்ணையும் ஆறையும் மல்டிப்ளை பண்ணுற தனி வட்டியோட சதவீதம்னு சொன்னோம். அதையே தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஜீரோஸை மட்டும் கட் பண்ணலாங்க. இங்கே 10ல் இருக்க ஒரு ஜீரோவையும் 100ல் இருக்க ஒரு ஜீரோவையும் கட் பண்ணி விட்டுறேன். அதே மாதிரி இந்த 100ல் இருக்க இன்னொரு ஜீரோவையும் 10,000ல் இருக்க ஒரு ஜீரோவையும் கட் பண்ணி விட்டுறேன். 1000ல் இருக்க 3 ஜீரோவையும் 2000ல் இருக்க 3 ஜீரோவையும் கட் பண்ணி விட்டுறீங்க. அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன நம்பர் மட்டும்தான் இருக்குது? 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ 2ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2ன்னு கிடைக்கும். எண்ணையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்னன்னு கிடைக்குங்க. ஸோ நமக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள் என்பதான் இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை. ஸோ நான் கிராஸில் டிவைட் பண்ணல, நோட் பண்ணிக்கோங்க. கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை மட்டும்தான் பண்ணணும். 10ல் இருக்க ஒரு ஜீரோவையும் 100ல் இருக்க ஒரு ஜீரோவையும் கட் பண்ணேன். அதேமாதிரி 100ல் இருக்க இன்னொரு ஜீரோவையும் 10,000ல் இருக்க ஒரு ஜீரோவை கட் பண்ணேன். 10,000ல் இருக்க 3 ஜீரோவையும் 2000ல் இருக்க 3 ஜீரோவையும் கட் பண்ணேன். பாருங்கள்,
ரைட் சைடு வெர்டிக்கலாக டிவைட் பண்ணலான்னு சொன்னோம், லெஃப்ட் சைடு வெர்டிக்கலாக டிவைட் பண்ணலான்னு சொன்னோம், அதான் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி டாப்பில் ஹரிசாண்டலாக டிவைட் பண்ணலாம், பாட்டமில் ஹரிசாண்டலாக டிவைட் பண்ணலாம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன? 2 years என்பது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நமக்கான 8th சம் பார்த்தீங்கன்னா அதே எண் கண்டுபிடிக்கிற மாடலில் தான் கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2000 ஆனது ஆண்டிற்கு 10% தனி வட்டியில் 3600 மாறும்? எப்போவுமே நம்மளோட அசலை விட நமக்கு ஒரு தொகை அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து மொத்த தொகையாக தாங்க இருக்கும். ஏன்னா நமக்கு மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்ன? அசல் ப்ளஸ் வட்டி. கரெக்டுங்களா? நமக்கான அசல் எவ்வளோ? 2000 ரூபாய். அப்போ எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கும்? 1600 ரூபாய் வட்டி கிடச்சிருக்கும். கரெக்டுங்களா? 1600 ரூபாய் வட்டி கிடச்சிருக்கும். கரெக்டுங்களா? அதாவது டோட்டல் அமௌண்ட்டையும் பிரின்சிபலையும் மைனஸ் பண்ணால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது 3600 ரூபாய். நமக்கான அசலுங்கிறது எவ்வளோ? 2000 ரூபாய் ப்ளஸ் நமக்கான தனி வட்டி தெரியாது. ஸோ தனி வட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே இருக்க 2000 ரூபா வந்து ஈக்குவல் டு அன்சைடு போகும்போது மைனஸில் போகும். 3600லேருந்து 2000 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1600ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கான தனி வட்டி 1600. இதை வச்சு தான் சம் சால்வ் பண்ண போகிறோம். மீதி எல்லாத்தையும் நம்ம எழுதிடலாங்க. ஓகேங்களா? நமக்கான 100% என்ன? அசல். அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? நம்ம எவ்வளோ வட்டி கண்டுபிடிச்சோம்? 1600 ரூபாய் வட்டி கண்டுபிடிச்சோம். அப்போ வட்டிக்கு நேராக வட்டியோட சதவீதம் எழுதணும். வட்டியோட சதவீதங்கிறது என்ன? எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு எண் தெரியாது, ஆர் வந்து 10%ன்னு தெரியும். கரெக்டுங்களா? அப்போது 10% இருக்க ஒரு ஜீரோவையும் 100% இருக்க ஒரு ஜீரோவையும் கட் பண்ணி விட்டுறேன். 100ல் இருக்க இன்னொரு ஜீரோவையும் 2000ல் இருக்க ஒரு ஜீரோவையும் கட் பண்ணி விட்டுறேன். பாருங்கள், டாப்பில் ஹரிசாண்டலாக டிவைட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி லெஃப்ட் சைடு வெர்டிக்கல் டிவைட் பண்ணேன். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்? ரைட் சைடில் வெர்டிக்கலாக டிவைட் பண்ண போகிறேன். அதாவது 200ல் இருக்க 2 ஜீரோவையும் 1600ல் இருக்க 2 ஜீரோவையும் கட் பண்ணி விட்டுறேன். நமக்கு 2ம் 16 டிவைட் ஆகும். வெர்டிக்கலாக டிவைட் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ அடிக்கிறேன். 1 2 8 × 2 16 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இங்கே 1 இருக்குது, இங்கே 8 இருக்குது. கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணும். 1ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 8ன்னு கிடைக்கும். இங்கே n இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். n-ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் n இருக்கிறதா அர்த்தம். அப்போ n = 8 year அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி என்பது இந்த கொஷினுக்கான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நமக்கான 9th சம் பார்த்தீங்கன்னா வட்டி வீதம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வட்டி வீதம் கண்டுபிடிக்கிற மாடலில் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க? ரூபாய் 2000ற்கு எப்பொழுதுமே ஒரு தொகை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் நமக்கான அசல் தொகையாக இருக்கும். 2 ஆண்டுகளுக்கு, அப்போ n வந்து 2 வருஷம். தனி வட்டி 120 ரூபாய். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எவ்வளோ? 120 ரூபா. எனில் ஆண்டு வட்டி வீதம் எவ்வளவு? வட்டி வீதம்ங்கிறது நமக்கு என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆறுங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நமக்கு கொடுத்ததை எப்பயும் போல் பாக்ஸ் மெத்தடில் எழுதிடலாம். 100%ங்கிறது என்ன? நமக்கான அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? 2000 ரூபாய் எழுதிடலாம். நமக்கான வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு? 120 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ வட்டிக்கு நேராக வட்டியோட சதவீதத்தை எழுதணும். சதவீதங்கிறது என்ன? வட்டியோட சதவீதங்கிறது எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுறது. நமக்கு எண் வந்து 2 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியாது. ஸோ இப்போ சிம்பிளை பண்ணிடலாங்க. என்ன பண்ணுறேன்? 100ல் இருக்க 2 ஜீரோவையும் 2000ல் இருக்க 2 ஜீரோ அடிக்கிறேன். அப்போ டாப்பில் ஹரிசாண்டலாக டிவைட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம், டிவைட் பண்ணியாச்சு. அதே மாதிரி 20ல் இருக்க ஒரு ஜீரோவையும் 120ல் இருக்க ஒரு ஜீரோவும் கட் பண்ணிடுறீங்க. ரைட் சைடு வெர்டிக்கல் டிவைட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம், டிவைட் பண்ணியாச்சு. 2ஐயும் 12 அடிக்கிறேன். 1 2 2 6 × 2 12. ஓகேங்களா? அதேமாதிரி பாட்டமில் ஹரிசாண்டலாக டிவைட் பண்ணலாம். இங்கே இருக்க 2ஆல் அடிக்கிறேன். 1 2 2 3 × 2 6. அப்போ நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 3% என்பதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 3%ங்கிறது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நமக்கான 10வது சம் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஒரு மாடல் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒருவர் ரூபாய் 6000 வங்கியில் செலுத்தி 5 ஆண்டுகள் முடிவில் 7500 பெற்றார். அப்போ அசலை விட கூடி போயிருக்கு. நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2ஐயும் மைனஸ் பண்ணால் நமக்கான இன்ட்ரெஸ்ட் வட்டி எவ்வளோன்னு தெரியும். 7500லேருந்து 6000 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1500ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 5 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கு? 1500 ரூபா கிடச்சிருக்கு. இதை வச்சுக்கலாம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வட்டி வீதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க? வட்டியை தனி வட்டி என கொள்க. அதாவது சம்மை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நமக்கு அசலுங்கிறது எவ்வளோ சதவீதம்? 100%. கரெக்டுங்களா? 100%ங்கிறது அசல். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6000 ரூபாய் கொடுத்துருக்காங்க.
இந்த 6000 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு கிடைச்ச வட்டிங்கிறத நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 1500 ரூபாய் வட்டின்றதை கண்டுபிடிச்சோம். வட்டிக்கு நேராக வட்டியோட சதவீதம் எழுதணும். எண்ணையும் ஆறையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் வட்டியோட சதவீதமாக இருக்கும். எண் பார்த்திங்கன்னா 5 வருஷம், 6 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வட்டி வீதத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம். 100ல் இருக்க 2 ஜீரோவையும் 6000ல் இருக்க 2 ஜீரோவையும் கட் பண்ணி விட்டுறேன். 60ல் இருக்க ஒரு ஜீரோவையும் 1500ல் இருக்க ஒரு ஜீரோவையும் கட் பண்ணி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், 5ஐயும் 150ஐயும் அடிக்கிறேன். 5ஆல் 1 5 5, 3 × 5 15, 30 × 5 150. இப்போது 6ஐயும் 30 அடிக்கலாம். பாருங்கள், நான் கிராஸில் மல்டிப்ளை மட்டும்தான் பண்ணேன், மீதி எல்லா சைடுமே சிம்பிளை தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கிராஸில் இருந்தால் மட்டும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ போட்டு கூட சால்வ் பண்ணிக்கோங்க. 1 6 6, 5 × 6 30. அப்போ நமக்கு பேலன்ஸ் 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5% என்பதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன்குமார். தேங்க்யூ.